ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஆவணி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக, காசு பண சம்பந்தப்பட்ட சம்பாத்தியங்கள் அதிகமாகக்கூடிய மாதமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் தூக்கமே இல்லாமல் ஏக்கப்பட்ட ஒரு சில உள்ளங்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். 10ஆம் இடத்துல உத்தியோக ஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய அல்லது உயர் அதிகாரியின் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய அலுவலக கம்பெனிகளில் பார்த்திங்கன்னா உயர் அதிகாரி சிரிச்சே பேச மாட்டார், முறைச்சித்தான் பேசுவார். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உயர் அதிகாரி முறைச்சி பேசக்கூடிய உயர் அதிகாரி சிரித்து பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு தன்னுடைய கல்வி அல்லது தன்னுடைய உழைப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய திறமையை பயன்படுத்தி பெருமையான பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். சூரிய பகவான் அரசு கிரகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, அரசாங்க வகையில் அனுகூலம் அப்படிங்கிறத விட ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இட மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டுருக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான வீடு கட்டக்கூடிய அமைப்புகளில் வீடு வரைபட சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு விரைவாக ஒப்புதல் கிடைக்கக்கூடியது. கட்டிய வீட்டுக்கு மின் இணைப்பு அல்லது தண்ணீர் இணைப்பெல்லாம் மிக மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது நல்ல முறையில் நகரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால தன பன வருமானங்களுக்கு தங்கு தடையில்லாத வருமானங்கள் கிடைக்கும். உங்களுடைய பக்குவமான பேச்சுகளால் பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய பக்குவமான பேச்சுகளால் பண வரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கும். புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பொதுவாகவே மாணவர்களுக்கு பெத்தவங்களோ அல்லது மற்றவங்களோ அறிவுரை சொல்லாமல் தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். கடகத்தில் புதன் இருந்தால் கடல் கடந்து புகழ் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி கடல் கடந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அல்லது கடல் கடந்து உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய அல்லது கடல் கடந்து காசு பணம் சேரக்கூடிய பாக்கியங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும். அதாவது அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். இரவு நேரங்கள் தூக்கம் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாமல் சின்ன சின்ன அவதிப்படுற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நல்ல விடிவுக்கு வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லது ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல அல்லது 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இந்த மாதிரி இருந்துன்னு வைங்களே நட்டம் இல்லாத நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ராஜயோகம் எல்லாம் உதயமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. கடந்த காலங்களில் நினச்சி பார்த்த கடந்த காலங்களில் ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்களை ஓசை இல்லாமல் அடையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்துட்டு இருக்குது. ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் அப்படிங்கிறத விட லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே பெண்கள் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கும். பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் பரபரப்பாக செயல்பட்டு பண வரவு பெருகக்கூடிய பக்குவமான மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. சப்தம ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமே இல்லாத சம்பாத்தியத்தை மொத்தமாக சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு ஏற்றங்கள் நிறைந்த வருமானங்களும் மாற்றங்கள் நிறைந்த மகத்துவங்களும் நிகழும்.
சார் பொதுவாக விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருக்காங்க சார். ஏன் அதுக்கு என்ன காரணம்? ஏன் விருச்சிக ராசிக்கு மட்டும் சரியில்லை மாதிரி இருக்குது? இந்த மாதமாவது அவங்களுக்கு வந்து விடிவு காலம் பிறக்குமா? பொதுவாகவே இருக்கிற 12 ராசிகளுக்கு மாத பலன் சொன்னாலும், வார பலன் சொன்னாலும், தினப்பலன் சொன்னாலும், அந்த தினப்பலன் சம்மந்தப்பட்ட மாத பலன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோச்சாரப்படி நன்மை அப்படிங்கிறது உண்மையாக தேர்ந்துட்டு இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் விருச்சிக ராசியை சேர்ந்த பல கோடி பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. பல கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மாதிரியான உத்தியோகம், ஒரே மாதிரியான செல்வம், ஒரே மாதிரியான குடும்ப சம்பத்துகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது மாறுபட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் உங்களுடைய ராசி விருச்சிக ராசியாக இருக்கிறதுனால விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு மாதாந்திர கிரக நிலைகளை பொறுத்து இந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இந்த கோச்சாரத்துக்கு மேலே நீங்கள் பிறந்த நேரத்தில் இதே கிரக நிலைகள் மாறுபட்டு இருந்தது அப்படின்னா சொல்லக்கூடிய பலன்கள் சிறிது வேறுபடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி வேறுபடக்கூடிய ஒரு சில அமைப்புகள் உள்ளவங்க, அதாவது பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத விட வேறுபடும் அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பலன்கள் உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை, வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை முதலாக வழிபாடு வச்சுக்கணும். நிறைய பேர் எத்தனையோ தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறோம். தூரத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளை, அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு வழிபாடு வச்சுக்கிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது சொந்த குலதெய்வத்துக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்கறதில்லை அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரி இல்லாமல் எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கணும். அந்த மாதிரியான சொந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் எந்த நேரமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்குது. இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா குலதெய்வ விருட்சத்தை பார்த்து ஒரு முறை நமஸ்காரம் வச்சாலும் உங்களுக்கு 100 முறைக்கு மேலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த கோடியில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை, அதாவது அந்தந்த நாளில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த நாளிகையில் அந்தந்த வினாளிகையில் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த நன்மைகள் அடிப்பிறலாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஆன்மீக உருவமான இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை. மாத தேவதைக்குண்டான வழிபாடு, தின தேவதைக்குண்டான வழிபாடு, வார தேவதைக்குண்டான வழிபாடு, வருட தேவதைக்குண்டான வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை முறையான வகையில் சரியான வகையில் கையாண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்பின் தெரியாதவங்க மூலமாக கூட முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் குலதெய்வ விருட்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.